சுயேட்சை எம்எல்ஏ ஆதரவை வாபஸ் பெற்றதை அடுத்து டெல்லியில் கெஜ்ரிவால் அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளது. 70 சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லியில் 28 இடங்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி கடந்த டிசம்பரில் ஆட்சி அமைத்தது. அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கும் காங்கிரசின் 8 எம்எல்ஏக்கள் தவிர ஜனதா தளம் எம்எல்ஏ சோயப் இக்பால், சுயேட்சை எம்எல்ஏ ராம்பீர் ஷோகின் ஆகியோரும் அரசுக்கு ஆதரவளித்ததால் ஆம் ஆத்மி அரசின் பலம் 38ஆக இருந்தது. இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை கெஜ்ரிவால் நிறைவேற்றவில்லை என்று போர்க்கொடி உயர்த்திய ஆம் ஆத்மி எம்எல்ஏ வினோத்குமார் பின்னியை கட்சி மேலிடம் சில நாட்களுக்கு முன் நீக்கியது. அதையடுத்து தனது ஆதரவை வாபஸ் பெறுவதாக கவர்னரிடம் பின்னி கடிதம் அளித்தார். அவரைத் தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏ ஷோகினும் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திங்களன்று விலக்கிக் கொண்டார். கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து ஆதரவு விலக்கல் கடிதத்தை அவர் அளித்தார். ஒரு எம்எல்ஏ சபாநாயகர் ஆனதாலும் பின்னி எம்எல்ஏ நீக்கப்பட்டதாலும் ஆம் ஆத்மியின் பலம் 28லிருந்து 26ஆக குறைந்தது. காங்கிரசின் 8 எம்எல்ஏக்கள், ஐக்கிய ஜனதா தளத்தின் ஒரு எம்எல்ஏ சோயப் இக்பாலை சேர்த்தாலும் ஆம் ஆத்மி அரசின் பலம் 35ஆகத்தான் உள்ளது. மெஜாரிட்டிக்கு 36 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதால் இப்போதைய சூழலில் ஆம் ஆத்மி ஆட்சி மெஜாரிட்டியை இழந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. விரைவில் ஐக்கிய ஜனதா தளம் எம்எல்ஏ சோயப் இக்பாலும் ஆதரவை வாபஸ் பெறுவார் என்று கூறப்படுகிறது.